தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். காந்தர்வ வேதம், அழகுணர்ச்சி, ஆன்மானுபவம். முதற் பகுதி. நிருத்தியம் என்பது உணர்ச்சிகளை அபிநயமாக நடித்து காட்டாமல் ஒரு தாளத்துக்கும் சொல்லுக்கட்டுக்கும் ஏற்ப காலால் ஜதிகளை போட்டுக்கொண்டு கைகளால் பல விசித்திரங்களை செய்து காட்டுவதே என்றும், நாட்டியம் என்பது ஒரு பாடலுக்கு அர்த்தத்தை விளக்கி அபிநயம் செய்து நடித்து காட்டுவது என்றும் பாகுபாடு சொல்வதுண்டு. குறிப்பு: நிருத்தம் என்பதே இப்படிப்பட்ட வெறும் ஆடல் என்றும், ஆடலுடன் பாவ அபிநயமும் சேர்ந்ததே நிருத்தியம் என்றும் மற்றொரு பாகுபாடு தெரிய வருகிறது. வெறும் அங்கச்சரியையால், அதாவது ஷரீர சேஷ்டையால் எப்படி நிருத்தியத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது? அதில் ரசபாவ வெளியீடு எதுவும் இல்லையே என்றால், இதுதான் மனுஷனின் சௌந்தரிய ரசனையில் உண்டாகிற சௌக்கியம், எஸ்தட்டிக் சென்ஸ் என்று சொல்வார்கள். அழகை உணர்ந்து கொள்வதிலேயே ஒரு விதமான ஆத்மானந்தம் உண்டாகிறது. இது அழகு, இது அழகில்லை என்று அந்தராத்மாவுக்குள் எதுவோ ஒன்று எடை போட்டு சொல்லி அழகாயிருப்பதில் நம்மை சொக்க வைக்கிறது. ஒரு நாய் குடுகுடு என்று ஓடினால் அது அழகாயிருக்கிறதென்று நமக்கு உள்ளே தோன்றவில்லை. அதுவே ஒரு யானை திம் திம் என்று ஆடி அசக்கி கொண்டு தும்பிக்கையையும் காதுகளையும் அதற்கேற்க அசைத்து கொண்டு வருவதை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு காக்கா தவ்வி தவ்வி நடந்தால் அதிலே ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுவதில்லை. ஒரு ஹம்சம் ஒய்யாரமாக போனால் மனஸ் அதிலேயே ஈடுபட்டு நிற்கிறது. வெறும் அசைவுக்கு இப்படி ஒரு பவர். இப்படித்தான் ஜதிகள் என்று சுத்த நிருத்தியத்தில் வெறுமே காலால் அடிப்பதும், கையை அசைப்பதும், இடுப்பை ஒடிப்பதும் அதிலுள்ள டிஃபைன் பண்ண முடியாததான அழகு என்ற அம்சத்தால் நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றன. இந்த ஆனந்தத்தில் தூய்மையும் இருக்கிறது. அதுவே ஒரு கோமாளி கையையும் காலையும் ஆட்டி ஒடித்து காட்டினால் அது ஹாஸ்யமாகத்தான் இருக்கிறது. சில சமயத்தில் விரசம் என்பதாக சித்த விகாரம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. ஆகக்கூடி அங்கச்சரியைக்கே பலவித உணர்ச்சிகளை உண்டாக்குகிற சக்தி இருக்கிறது. மலையாள கதகளியில் ஒரு தினுசு பார்க்கிறோம். அதில் வாயால் எதுவும் பேசாமல் எல்லாரும் ஊமை போலவே ஆடுவார்கள். ஆனாலும் பலவிதமான மனோபாவங்களை கை, கால், புருவம், உதடு இவற்றின் அசைப்பினாலேயே தெரிந்து கொண்டு விடுவோம். கதைகளி என்பதுதான் கதகளி என்று நாம் சொல்வது. களி என்றால் தமிழில் களிப்பு, ஆனந்தம். களிப்பிலே டான்ஸ் ஆடத் தோன்றுகிறது, களி கூத்தாடுவது என்கிறார்கள். அதனால்தான் அம்பலக்கூத்தனுக்கு திருவாதிரை உற்சவம் பண்ணி சமர்ப்பிக்கிற நைவேத்தியத்தை களி என்கிறோம். மலையாளத்தில் களி என்றாலே கூத்து என்று அர்த்தம் பண்ணி கொண்டார்கள். ஒரு கதையாக, கூத்தாக ஆடி காட்டுவதற்கு கதைகளி என்று பெயர் வைத்தார்கள். மனோபாவத்தை வாயால் சொல்வது, அங்கத்தால் அபிநயித்து காட்டுவது, மனோபாவம் இன்னதென்று சொல்ல முடியாமலே போனாலும் வெறும் ராக ஆலாபனையாலும் தில்லானாவிலும் ஆனந்தத்தை உண்டாக்குவது என்று பலவிதம் இருந்தாலும் எல்லாம் அழகு என்ற ஒன்றினால் ஆத்மாவுக்கு நிறைவு ஏற்படுத்துவதை சேர்ந்ததுதான். வெறும் தாள கதியை லயம் என்கிறார்கள். ஏன்? அதற்கு நம் மனசை அப்படியே லயித்திருக்கும்படி செய்கிற சக்தி இருக்கிறது. மிருதங்கம் வாசிக்கிறபடி வாசித்தால் அந்த ரசாஸ்வாதத்தில் ஆத்ம லயிப்பு உண்டாகிவிடுகிறது. ஸ்ருதி, ராகம் எல்லாம் இப்படித்தான். வெறும் சப்தம் அதன் பலவிதமான அழகுகளால் ஹிருதயத்தில் ஆத்மானந்தத்தை உண்டாக்குகிறது. இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாகிறது? ஆத்மானந்தத்தை பரமாத்மா தவிர யார் தர முடியும்? அதனால் இந்த கலா சௌந்தரியம் எல்லாம் கடைசியில் ஈஸ்வர அம்சம்தான் என்று தெரிகிறது.
அத்தனை அழகுக்கும் ஆதாரம் ஈஸ்வரன்தானே. சௌந்தர்ய லஹரி என்றே ஆச்சாரியாள் அம்பாளின் அழகு பிரவாகத்தை சொல்கிறார். இதனால்தான் சந்தியாவானத்தை பார்த்தால் மனசில் ஒரு தெய்வீகமான இன்பம் உண்டாகிறது. காரணம் கேட்டால் என்ன சொல்வது? புஷ்பத்தை பார்த்தால் ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் குயிலும் கிளியும் கூவுகிறதை கேட்டால், சற்று முன் சொன்னது போல ஒரு மனுஷனே இப்படி ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் ஒரு ராகத்தை ஆலாபனை பண்ணி கேட்டால் அது நெஞ்சை தொட்டு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனந்தம் என்றால் சிரிக்கிறது என்று அர்த்தம் இல்லை. கண்ணிலே ஜலங்கூட வந்தாலும் வந்துவிடும். கண்ணன் குழலோசை என்று நினைத்து கொண்டாலே ஒரு உருக்கம் உண்டாகிறது. அழுகையானாலும் உருக்கமானாலும் அதிலே சுத்தமாக, சாந்தமாக, பவித்திரமாக எதுவோ ஒன்று ஆத்மாவை கவ்விக்கொள்கிறது. அது ஈஸ்வராம்சம். அழகு என்பது அதுதான். ஒரே அடுக்காய் ஹிமாலயத்தில் பனி மூடியிருப்பதை படத்தில் பார்த்தால் கூட ஆனந்தம். நமக்கு உள்ளேயும் அப்படி ஐஸ் மாதிரி ஜிலுஜிலுப்பு ஏற்படுகிறது. தாஜ்மஹாலை பூர்ணிமை நிலாவில் பார்க்கணும் என்றே தேசம் விட்டு தேசம் வருகிறான். அழகுக்கு ஆத்மானந்தத்தை உண்டு பண்ணும் சக்தி இருப்பதால்தான். இந்த சக்தி அதற்கு எப்படி இருக்கிறதென்றால் அதிலே உள்ள ஈஸ்வர சாநித்தியத்தால்தான்.